ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோடய ஹோம் க்ளீனிங் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். ஹோம் க்ளீனிங் அண்ட் ஆர்கனைசேஷன். இங்கே வந்து ஷெல்ஃபை வந்து நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன், எப்படி வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து நான் ஃபுல்லாக வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். இது பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் இருக்கக்கூடிய ரூமு, அதாவது எங்களோட பெட்ரூமு, ஹாலு, இந்த மாதிரி எல்லாமே சொல்லலாம். இந்த ரூம் தான் வந்து நாங்கள் தூங்குறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறோம். இதுதான் வந்து ஹால் மாதிரி. இதுக்கு வெளியில தான் வந்து போர்ட்டிகோ மாதிரி இருக்கும். அதில் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு, மற்ற டைம் வந்து உட்கார்றதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரூம் தான் வந்து நாங்கள் பெட்ரூம் மாதிரி வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இதில் வந்து கட்டில்லாம் இல்லை. நார்மலாக வந்து தரையில் பாய் விரிச்சே வந்து படுத்துப்போம். இதில் பார்த்தோன்னா ஒரே ஒரு ஷெல்ஃப் மட்டும் உண்டு. அதெல்லாம் வந்து எப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ரூம் ஃபுல்லாக வந்து பார்த்தோம் அப்படின்னா க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப வந்து ஒட்டடெல்லாம் படிஞ்சு ரொம்ப தூசியாக இருந்துச்சு. ஃபுல் க்ளீனிங் தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். கிச்சன் அண்டு இந்த ரூம் ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணுறது தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒட்டடை அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அடிக்க ட்ரை பண்ணேன். ஒட்டடை குச்சி வந்து இல்லை. ஸோ அந்த பெருக்குமாறு வச்சு தான் அடிக்க வந்து பார்த்தேன். அதுவும் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் தூரத்துக்கு தான் வந்து உயரம் வந்து எட்டுச்சு. அதுக்கு மேலே வந்து அடிக்கிறதுக்கு சேர் போட்டு தான் அடிக்கிற மாதிரி அடித்தேன். ஆனால் அதை வந்து ரொம்ப கையை தூக்கி வந்து வீடியோ எடுக்க முடியல. ஓரளவுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து கவர் பண்ணியிருக்கேன். லைட்டாக வந்து நின்றுட்டு அடிக்க முடிஞ்ச அளவுக்கு வீடியோ வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஃபுல்லான ஷெல்ஃபை வந்து க்ளீன் பண்ணுறது வந்து நம்ம பார்க்கலாம். ஒட்டடை வந்து அடிக்கிறதுக்கே வந்து சேர் வச்சு கொஞ்சம் கொஞ்சம் தூரம் நின்று தான் வந்து அடித்து முடித்தேன். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த செல்ஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் தான் வந்துட்டு க்ளீன் பண்ண போகிறோம். இது வந்து ஃபஸ்ட்டு மேலே உள்ள ஒட்டடைலாம் வந்து அடிச்சுட்டு அதில் கொஞ்சம் திங்ஸ் இருந்தது, அதை எடுத்து கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்துட்டு பெருக்குமாறு வச்சு பெருக்கிட்டேன். பெருக்கினதுக்கப்புறம் இதை வந்து அரேஞ்ச் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில அந்த பழைய ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குது. அதை வந்து ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அப்புறம் வந்து பார்த்தோன்னா இது வந்து நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஃபேனு. இது வந்து மாட்டுறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருந்தோம். நாங்கள் இருக்கக்கூடிய வீட்டில் வந்து ஆல்ரெடி ஃபேன் இருந்துச்சு. ஓனர் வந்து அதை கழட்டவும் இல்லை. அதனால் இந்த ஃபேனை வந்து அப்படி வச்சுட்டோம். யூஸ் பண்ணவே இல்லை. அதை வந்து தொடச்சிட்டு திருப்பி வந்து எடுத்து வச்சேன். ரொம்ப தூசியாக இருந்தது. வீட்டுக்கு வந்ததுலேருந்து அதை வந்து க்ளீன் பண்ணவே இல்லை. இந்த செல்ஃபை வந்து வீட்டுக்கு நாங்கள் வந்ததுக்கப்புறம் இப்போ தான் வந்து க்ளீனே பண்ணுறேன் ஃபுல்லாக. இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு செல்ஃபை தொடச்சிட்டு அதுக்கப்புறமா ஃபேனெல்லாம் வந்து தொடச்சிட்டேன். இப்போது ஒன்று ஒன்றா வந்து எடுத்து அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ ஃபேனெல்லாம் வச்சு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இந்த பையெல்லாம் வந்து எடுத்து வைக்கணும். இந்த பையிலெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப வந்துட்டு புது புது துணிகள் அந்த மாதிரி கிராண்டாலாம் துணிகள்லாம் இல்லை. கிராண்டான துணிகள்லாம் வந்து பார்த்தோன்னா பீரோக்குள்ளே தான் வச்சுருப்போம். பீரோ வந்து பார்த்தோன்னா அம்மா வீட்டில் தான் இருக்குது. அதை இங்கே எடுத்துகிட்டே வரல. பீரோவில் வந்து பார்த்தோன்னா பட்டு சாரீ ரொம்ப கிராண்டாக வந்து போடுற மாதிரி துணிகள்லாம் பீரோக்குள்ளேயே வந்து வச்சுருக்கேன். அது பார்த்தோம் அப்படின்னா அம்மா வீடு கொஞ்சம் பக்கம் தான். அதனால் வந்து தேவைப்படுறப்போ அங்கே போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சுருக்கோம். மற்றபடி வந்து ரெகுலர் யூஸ்க்கு உள்ளது கொஞ்சம் நார்மலாக வந்து வெளியில் போனால் போடுவோம்ல, அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து இதில் இருக்குது. ரெகுலர் யூஸ்க்கு உள்ளதை வந்து ஷெல்ஃப்லேயே வந்து அடுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் நார்மலாக வெளியில் போகிறப்போ போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் இருக்கிறத அந்த மேலே கட்டப்பையில் வந்து எடுத்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி வைக்கிறப்போ ரொம்ப தூசி அடையாது இல்லையா. அடுத்ததை பார்த்தோம் அப்படின்னா எங்கள் வீட்டில் 2 பேக் வந்து உண்டு. பேக்லேயுமே வந்து கொஞ்சம் முக்கியமான சாரீஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஓரளவுக்கு வெளியில் போகிற மாதிரி கட்டுறப்போ இருக்கும்ல, அந்த மாதிரி சாரீஸை வந்து அந்த பையில் வந்து அடுக்கி வச்சுருக்கேன். அப்படி வைக்கிறப்போ ரொம்ப தூசி அடையாது. இதுவும் பார்த்தோன்னா பையெல்லாம் வந்து வெளியில் வந்து தூசி படிஞ்சிருந்தது. இதை வந்து அப்பப்போ பையை மாற்றிட்டு வைப்பேன். எப்போவும் வந்து பையில் உள்ளதெல்லாம் எடுத்துகிட்டு வேறு பையில் வச்சு இந்த பையை வந்து துவைச்சிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுவேன். இன்றைக்கி நார்மலாக வந்து தட்டி விட்டுட்டு அப்படி வந்து வச்சுட்டேன். இதே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப தூசி. நாங்கள் அந்த வீட்டுக்கு வந்து ஒரு 6, 7 மாதம் கிட்ட இருக்கும். அது வரைக்கும் வந்து இந்த செல்ஃபை வந்து நான் மேலே உள்ளதை க்ளீன் பண்ணவே இல்லை. அப்பப்போ வந்து ஒட்டடை அடிச்சுட்டு நார்மலாக வந்து அடியில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கீழே உள்ள செல்ஃப் மட்டும் தான் வந்து க்ளீன் பண்ணுவேன். இந்த மாதிரி மேலே இருக்கக்கூடிய செல்ஃபை வந்து இன்றைக்கி தான் வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். அதை பார்த்தோன்னா இன்றைக்கி ஃபுல் ஹோம் க்ளீனிங் அந்த வீடியோ தான். இப்போ இதிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பையையுமே வந்துட்டு அந்த மற்ற பக்கத்தில் உள்ளதெல்லாம் வந்து நீட்டாக தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த சைடு உள்ளதெல்லாம் அந்த பக்கமாக எடுத்து வச்சுட்டேன். இதிலே வந்து ஒரு சிலது நம்ம தொலைச்ச பொருட்கள்லாம் வந்து மேலே தான் வந்து கிடக்கும். அது நம்ம இப்படி க்ளீன் பண்ணுறப்போ தான் வந்து கிடைக்கும். அப்படி ஒன்று ஒன்றும் வந்து தேடி எடுத்து வேறு எதுக்கும் மாற்றி வச்சாச்சு. கொஞ்சம் பத்திரமா வந்து எடுத்து வைக்கக்கூடிய பொருட்கள்லாம் எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறமா மீதி இருக்கிறது எல்லாமே அப்படி வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நாங்கள் இருக்க இந்த ரூம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே வந்து கொஞ்சம் குட்டியான ரூம் தான். அது பார்த்தோன்னா கட்டில் எல்லாம் போட்டோன்னா ரொம்ப வந்து இடம் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நாங்கள் வந்து பாப்பா தொட்டில் கட்டியிருக்கிறதுனால கட்டில் போட்டோன்னா ரொம்ப இடைஞ்சலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு வந்து போடலை. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வந்து பாப்பாவை வந்து கீழே படுக்க வைக்கிற மாதிரி ஆனதுக்கப்புறமா கட்டில் வந்து வாங்கி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கோம்.
அப்புறம் பார்த்தோன்னா இந்த சைடில் லெஃப்ட் சைட் செல்ஃப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதில் இருக்கிறது திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரே பக்கமாகவே வச்சுட்டேன். ஏன்னா வந்து இப்போது ரூம்குள்ளே வரப்போ வந்து மேலே வந்து பையெல்லாம் இருக்கிறது பார்த்தோன்னா ஒரு மாதிரி அசிங்கமாக தெரியும்னு சொல்லிட்டு இந்த பக்கமாக வந்து வச்சுட்டோம். இது வந்து நம்ம உள்ளே வரும்போது வந்து தெரியாது, சைடாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து ஒரே சைடாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஒரே பக்கமாக வச்சாச்சு. இப்போ மேலே ஃபுல்லாகவே வந்து தொடச்செல்லாம் விட்டுட்டேன். இது இப்போ தான் வந்து ஒரு நிம்மதியாக இருக்கிற மாதிரி இருக்குது. தூசி எதுவுமே இல்லை. இப்போ அடுத்ததாக வந்து கீழே உள்ள ஷெல்ஃப் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். கீழே அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் எல்லாம் வச்சுருக்கேன் இல்லையா, அந்த ஷெல்ஃப் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். இது வந்து நான் அப்பப்போ வந்து க்ளீன் பண்ணுறது தான். இருந்தாலுமே வந்துட்டு இப்போ ரொம்ப தூசி அடைஞ்ச மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருந்தேன். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் எடுத்து கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஷெல்ஃபெல்லாம் வந்து தொடச்சி விட்டுட்டு அப்புறமா அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் எல்லாத்தையுமே வந்து தொடச்சிட்டு மேலே எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன். இது வந்து பார்த்தோன்னா நார்மலாக வந்து துணி வச்சு தொடச்சாலே போதும். ஏன்னா ஒரு பேப்பர் போட்டு தான் வந்து வச்சுருப்பேன். அதுவும் இல்லாமல் ஈர துணி வச்சுலாம் துடைக்க தேவையில்லை. நார்மல் துணி வச்சு தொடச்சாலே போதும். கிச்சனில் அப்படின்னா தான் வந்து ஈர துணி வச்சு துடைப்பேன். ஏன்னா எண்ணெய் பிசுக்கெல்லாம் இருக்கும் இல்லையா, நம்ம என்ன தான் பேப்பர் போட்டு வச்சாலுமே ஏதாவது வந்து கொட்டி இருந்துச்சு அப்படின்னா அது அப்படியே இருக்கும். இதில் வந்து பார்த்தோன்னா ஈர துணி வச்சு துடைக்காமல் நார்மல் துணி வச்சு துடைச்சாலே போதும். ஃபஸ்ட் நார்மல் துணி வச்சு துடைச்சிட்டு வேறு பேப்பர் வந்து மாற்றிட்டேன். வேறு பேப்பர் மாற்றிட்டு அதுக்கப்புறமா ஃபோட்டோ ஃப்ரேம் எல்லாம் வந்து துடைச்சி வச்சுக்கலான்னு வச்சுட்டேன். என்னமோ வந்து பேப்பர் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா எனக்கு என்னமோ பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும். நான் பேப்பர் போட்டோன்னா கரப்பான்பூச்சிலாம் வரும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இது வரைக்கும் நான் வந்து மெயின்டைன் பண்ணதில் கரப்பான்பூச்சி வந்ததில்லை. ஓரளவுக்கு வந்து பேப்பர் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா எனக்கு பார்க்க வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு பேப்பர் போட்டு வச்சுட்டு இப்போ வந்து ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாமே வந்து துடைச்சி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு துடைச்சிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு மேலே இருக்க செல்ஃபில் ஃபுல்லாக ஃபோட்டோ ஃப்ரேமாக வச்சுட்டோன்னா அது ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன். இந்த செகண்ட் செல்ஃபில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து மேலே வந்து போகல. மேலே வந்து கொஞ்சம் சின்ன செல்ஃபாக இருக்கிறதுனால அதுக்குள்ளே வந்து போக மாட்டேங்குது. அதனால் சரி அது செகண்ட் செல்ஃப்லேயே வந்து இருக்கட்டும்னு சொல்லி வச்சுட்டேன். அது போக மீதி இருக்கக்கூடிய ஃபோட்டோ ஃப்ரேம் ஒரு 2 ஃபோட்டோ ஃப்ரேம் தான். அதை மட்டும் அப்படியே மேலே வந்து வச்சு விட்டுட்டேன். மேலே வச்சுட்டு மற்ற திங்ஸ் எல்லாம் மேலே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஷெல்ஃபு செகண்ட் ஷெல்ஃபு 2மே வந்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணினேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து மேலே வந்து அந்த டப்பாலாம் வச்சுருந்தேன் இல்லையா, அதெல்லாம் வந்து மாற்றிட்டு அதுக்கப்புறமா வேறு மாதிரி திங்ஸ் வந்து வச்சேன். இப்போ வந்து 3வது ஷெல்ஃபில் துணி எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ரஃப் யூஸ் துணிகள் தான். நம்ம டெய்லி வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி துணிகள் தான். இதை வந்துட்டு ஒரு ஷெல்ஃபில் வச்சாலே போதும். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த செகண்ட் ஷெல்ஃப்லேயும் கொஞ்சம் இடம் இருந்ததுனால அதில் வச்சிடலாம் அப்படின்னு பார்த்தேன். நான் துணி வந்து அங்கங்கே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அது வந்து நல்லா இல்லை. அதனால் ஒரே ஷெல்ஃபில் வச்சுட்டோன்னா கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரே ஷெல்ஃப்லேயே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருந்தேன். இதெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஷெல்ஃபை துடைச்சிட்டு திருப்பி மடித்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு துடைக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போது வந்து லைட்டாக இதையும் துடைச்சா போதும். துடைச்சிட்டு அதுலேயே வந்து பேப்பர் போட்டுட்டு அதுக்கப்புறமா துணிகள் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இதில் பார்த்தோன்னா என்னோடய துணியும் பாப்பாவோட துணி மட்டும்தான் இருக்கும். ஹஸ்பண்டோட துணி பார்த்தோன்னா அந்த சைடு ஒரு ரூம் வந்து இருக்குது. அதில் தான் வந்து ஹஸ்பண்டோட துணிகள் வந்து வச்சுருக்கோம். அந்த ரூம் பார்த்தோன்னா அதுலேயுமே பெருசாக வேறு எதுவுமே திங்ஸ் எல்லாம் இல்லை. நார்மலாக ஒரு ஷெல்ஃப் இதே மாதிரி 3 அடுக்கு ஷெல்ஃப் வந்து உண்டு. அதில் பார்த்தோம் அப்படின்னா மாமனார் வந்து இருக்காங்க. அதனால் அந்த ரூம் வந்து நான் யூஸ் பண்ணுறதில்ல. ஹஸ்பண்ட் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. இப்போது இதில் வந்து துணிகள்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு என்னோடய இன்னர்ஸ்லாம் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா பாப்பாவோட துணிகளையுமே தனித்தனியாக வந்து அடுக்கி வச்சுருவேன். அவளோடதுமே பார்த்தோன்னா நார்மல் கவுன் மாதிரி உள்ளதெல்லாம் ஒரு சைடாக வந்து வச்சுப்பேன். அதுக்கப்புறம் பேண்ட் ஷர்ட் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ஒரு செட்டாக வந்து வச்சுருவேன். பேண்ட்டோடயே சேர்த்து ஷர்ட் வச்சுட்டோன்னா தேடுறதுக்கு வந்து கஷ்டம் இருக்காது இல்லையா. அப்புறம் அவளோட இன்னர் வேர்லாம் வந்து தனியாக வச்சுருவேன். இந்த மாதிரி வச்சுட்டோன்னா நமக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தான் நான் வந்து துணிகள்லாம் அடுக்கி வைப்பேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அடுக்கி வச்சிட்டோம்னாலே பார்க்க ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். இதுலேயுமே பாப்பாவோட துணிகளுமே பார்த்தோன்னா டெய்லி யூஸ்க்கு உள்ளது தான். கொஞ்சம் கிராண்டாக உள்ளதெல்லாம் வந்து தனியாக மேலே ஒரு பாக்ஸில் வந்து வச்சுருக்கேன். அது போக வந்துட்டு ரொம்ப கிராண்டாக வந்து போடுற மாதிரி உள்ளதெல்லாம் பீரோவில் தான் வந்து இருக்குது. அதை வந்து ஊருக்கு போனோம் அப்படின்னா எடுத்துப்போம். மற்ற துணிகள்லாம் வந்து வெளியிலேயே வந்து வச்சுப்பேன். இந்த மாதிரி வச்சிட்டோன்னா நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ எல்லாத்தையுமே வந்து செட்டாக எடுத்து வச்சாச்சு. அப்புறமா பார்த்தோன்னா என்னோடய துணிகளுமே அப்படி தான். நான் வந்து டெய்லி வந்து போடுற மாதிரி சுடிதார்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து ஒரு சைடு அதோட டாப்பு, பேண்ட்டு, ஷாலு அதெல்லாம் ஒரு செட்டாக வச்சுருவேன். அது மாதிரி தனியாக போடுற நைட்டீஸ்லாம் இருக்கும்ல, அதை வந்து தனியாக வச்சுருவேன். இந்த மாதிரி வந்து தனித்தனியாக வச்சுட்டோன்னா நமக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும்.
ஃபஸ்ட்டு வந்து மேலே தான் வந்து அரேஞ்ச் பண்ணேன். ஆனால் தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரே இதில் இருந்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இப்போ செகண்ட் ஷெல்ஃபும் ஃபுல்லாக துணிகளாக இருந்துட்டுனா கரெக்டாக இருக்கும். ஆனால் அதில் துணி பாதி மற்ற திங்ஸ் பாதி இருக்கிறது ஒரு மாதிரி இருந்துச்சு. அதனால் எல்லாத்தையுமே வந்துட்டு கீழேயே எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். இதில் பார்த்தோம் அப்படின்னா பாப்பாவோட ஒரு கவுன் வந்து ஒன்று இருக்குது. அது கொஞ்சம் கிராண்டாக உள்ளது தான். அதனால் அதை எடுத்துகிட்டு வேறு பையில் வச்சிடலான்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக வந்து பையில் அரேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ செகண்ட் ஷெல்ஃப் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இதில் வந்து இந்த குட்டி கண்ணாடி ஒன்று வச்சுட்டு அதிலே வந்து நாம் யூஸ் பண்ணுற மாதிரி சின்ன சின்ன திங்ஸு ஹேர் கிளிப்பு, பேண்டு, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஊக்கு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து சின்ன சின்ன பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். அப்புறமே வந்து பார்த்தோன்னா ஆயில் பாட்டிலு அதெல்லாம் வந்து தனியாக ஒரு பாக்ஸில் வந்து வச்சு அதுக்குள்ளே வந்து வச்ச மாதிரி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோன்னா இந்த செல்ஃபு மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அந்த ஜன்னல் பக்கம் இதில் தான் வந்து நான் வந்து கண்ணாடி, சீப்பு எல்லாமே முன்னாடி வச்சுருந்தேன். ஆனால் இதில் வச்சப்போ அப்படின்னா ஏதாவது வந்து நம்ம எடுக்கிறப்போ டக்குன்னு வந்து கீழே விழுந்த மாதிரி ஆகிடுது, ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால. சரி இனிமேல் வந்து மாற்றி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷெல்ஃப்லேயே வந்து வச்சுட்டேன். இப்போ இது வந்து ஃப்ரீ ஆகிடுச்சு. இதில் வந்து பாப்பாவோட பொம்மை தான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். லாஸ்ட்டாக பார்த்தோன்னா இப்படி தான் வந்து இருந்துச்சு. பாப்பாவோட பொம்மை வந்து அடிக்கடி எடுத்து விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணுவாள். அதனால் இதில் வச்சிட்டோன்னா பக்கமாக இருக்கும்னு சொல்லிட்டு அதிலே வச்சாச்சு. கடைசியாக வந்து வீட்டை வந்து பெருக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெருக்கிட்டேன். இது வந்து ஒயிட் டைல்ஸ் அப்படிங்கிறதுனால லைட்டாக தூசி பட்டாலுமே ரொம்ப அழுக்காக வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். தூத்துட்டு அதுக்கப்புறமா வந்து மாப் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெருக்க ஆரம்பிச்சிட்டேன். பெருக்கிட்டாலுமே நமக்கு பார்க்கவே வந்து நீட்டாக இருக்காது. நம்ம மாப் போட்டோம் அப்படின்னா தான் நீட்டாக இருக்கும். ஃபுல்லாக வந்து நிறைய குப்பை சேர்ந்துருக்கு பாருங்கள். இது எல்லாமே வந்து வேஸ்ட்டு தான். எல்லாத்தையுமே வந்து அள்ளி குப்பையில் போட்டுட்டு அப்புறம் அப்படியே வந்துட்டு மாப் போட்டுற வேண்டியதுதான். எப்போவுமே வந்து க்ளீனிங் முடித்த உடனே வீட்டில் வந்து மாப் போட்டோம் அப்படின்னா தான் நமக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். இல்லாட்டி வந்து தூசிகள் வந்து அங்கே இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். ஃபுல்லாக வந்து முடிச்சுட்டு நம்ம மாப் போட்டு விட்டோம் அப்படின்னா தான் நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தோன்னா இந்த ரூம் மட்டும்தான் நான் இப்போ வந்து க்ளீன் பண்ண மாதிரி காட்டியிருக்கேன். இன்னும் கிச்சன் க்ளீனிங் வந்து இருக்குது. கிச்சன் க்ளீனிங் பார்த்தோன்னா பெரிய வீடியோவாக போகும். அது போக வெளியில் அந்த போர்ட்டிக்கோ வந்து க்ளீன் பண்ணணும். இதெல்லாம் வந்து போட்டோம் அப்படின்னா ரொம்ப பெரிய வீடியோவாக போகும். அடுத்த வீடியோவில் கிச்சன் க்ளீனிங்கும் போர்ட்டிக்கோ க்ளீனிங் ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணி மாப் போடுற வீடியோ வந்து போடுறேன். இருக்கிற குப்பையெல்லாம் வந்து பெருக்கிட்டு இந்த போர்ட்டிக்கோவில் வந்து தள்ளிட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து ஃபுல்லாக பெருக்கி மொத்தமாக வந்து அள்ளிடுவேன். இந்த மாதிரி தான் வந்து டெய்லியுமே வந்து க்ளீன் பண்ணுறது. ஃபஸ்ட்டு உள்ள கிச்சனுக்குள்ளே இருந்தே வந்து பெருக்கி கொண்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் வெளியில் தள்ளிட்டு வெளியில் வந்து முறம் வச்சு அள்ளிடுவேன். இந்த மாதிரி பண்ணிட்டோன்னா ஃபுல்லாக நீட்டாகிடும். இந்த ரூம் பார்த்தோன்னா எங்களோட பெட்ரூம் மாதிரி தான். இந்த ரூம் வந்து க்ளீன் பண்ணதே வந்துட்டு ஒரு நிம்மதியாக இருக்கிற மாதிரி இருக்குது. நான் என்னோடய வீட்டை வந்து இந்த மாதிரி தான் வந்து க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா வீடியோக்கு லைக் கொடுத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.